ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எட்ஜ் ப்ரௌசரில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போது ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா, எட்ஜ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் கண்டென்ட் வந்து விசிபிள் ஆகும். அது எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த பேஜோட டாப்பில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னாக்க செட்டிங் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கீழே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் விசிபிள்னு இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ட்ராப் டவுன் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கண்டென்ட் ஆஃப் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கனாக்க அந்த நியூஸ் கண்டென்ட் எல்லாமே வந்து ஆஃப் ஆயிடும். ரெண்டாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஏதாவது வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சர்ச் பார்லேயே வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் 22+22 அதோட ரிசல்ட் வந்து கீழேயே வந்தாச்சு. இது மாதிரி எத்தனை வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். நம்ம மூணாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஏதாவது பேஜை வந்து டெய்லியும் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியும் வந்து அதை சர்ச் பண்ணி அந்த பேஜுக்கு போகணும் அவசியம் இல்லை. அதை வந்து குயிக் லிங்கில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணுறேன்னா, நீங்கள் ஒரு நியூ டேப்பை ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்க சென்டரில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து விசிபிள் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்க நேம் அண்ட் யூஆர்எல் வந்து கேட்கும். நேம் வந்து அந்த பேஜோட நேமை என்ட்ரு பண்ணுறனாலும் என்ட்ரு பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு தேவையான நேம் வேணாலும் என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து யூஆர்எல் அந்த பேஜோட யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிவிட்டு இதில் கொண்டாந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து ஜஸ்ட் ஆட் கொடுத்தீங்கன்னாக்கா ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த குயிக் லிங்கை கிளிக் பண்ணி டைரெக்டாக வந்து அந்த பேஜுக்கு போய்க்க முடியும். நாலாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணுறதுக்கு Ctrl+Dயை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஒரு நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுவே அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க Ctrl+Shift+Dயை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அந்த டேப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதை எகைன் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க அதுக்கு முன்னாடி என்ன டேப் க்ளோஸ் பண்ணீங்களோ அந்த டேப்பை ஓப்பன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ப்ரௌசரே க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிட்டு கூட அந்த டேப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் Ctrl+Shift+Dயை ப்ரெஸ் பண்ணி. அடுத்து நம்ம அஞ்சாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கரண்டாக ஓப்பன் பண்ணிக்க டேப்பை புக் மார்க் பண்ணுறதுக்கு Ctrl+Dயை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க இது மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட்டு டன் கொடுத்தீங்கனாக்க அது புக் மார்க் பாரில் வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்ப அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுவே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க எல்லா டேப்பையுமே வந்து ஒரே நேரத்தில் புக் மார்க் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்க Ctrl+Shift+Dயை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு தேவையான நேமை என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்தீங்கனாக்க புக் மார்க் பாரில் ஒரு ஃபோல்டராக வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்ப அந்த ஃபோல்டரில் நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுருக்க எல்லா பேஜுமே வந்து ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கனாக்க இருக்க எல்லா பேஜுமே வந்து ஒரே நேரத்தில் ஓப்பன் ஆகும். அடுத்து நம்ம ஆறாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் நிறையா டேப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் அந்த டேப் எல்லாத்தையுமே வந்து குரூப்பாக வந்து பிரித்து வச்சுக்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு டேப்பில் ரைட் கிளிக் கொடுத்தீங்கனாக்க ஆட் டேப் டு நியூ குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த குரூப் தேவையான நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த குரூப்புக்கான கலரையும் வந்து நீங்கள் அங்கேயே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் அந்த ஒரு டேப் மட்டும்தான் இருக்கும். அடுத்த டேப் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி அந்த குரூப்பில் விட்டால் போதும், அந்த டேப்பும் வந்து அந்த குரூப்பில் வந்து ஆட் ஆகிடும். இதே மாதிரி எத்தனை டேப்பாக வந்தாலும் அந்த குரூப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த குரூப்பில் ஜஸ்ட்டு ஒன் கிளிக் பண்ணிங்கனாக்க அந்த குரூப் வந்து மினிமைஸ் ஆகிரும். எகைன் கிளிக் பண்ணிங்கனாக்க அந்த குரூப் வந்து மேக்ஸிமைஸ் ஆகிரும். நீங்கள் இதே மாதிரி எத்தனை குரூப் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரௌசரே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணாலும் கூட அந்த குரூப் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் திரும்ப எகைன் வந்து அந்த டேப் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஏழாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஏதாவது பேராகிராஃபை வந்து ரீட் பண்ணும்போது இதை யாராவது ரீட் பண்ணி காமிச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சிங்கனாக்க ஜஸ்ட் அந்த பேராகிராஃபை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்கனாக்க ரீட் லவுட் செக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்க இந்த ப்ரௌசரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சிடும். எட்டாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா, Ctrl+Shift+Sஐ ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனை வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். செலக்டட் ஏரியா வேணாலும் கேப்சர் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல் ஸ்க்ரீனை வேணாலும் கேப்சர் பண்ணிக்கலாம். செலக்டட் ஏரியாவை மட்டும் கேப்சர் பண்ணோம்னா கேப்சர் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபுல் பேஜுமே வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணணும்னா கேப்சர் ஃபுல் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
அடுத்து நம்ம 9வதா என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். இது என்னன்னா ஒரே நேரத்தில் வந்து 2 டேப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு Ctrl+Shift+2 ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் புதுசாக ஏதாவது சர்ச் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்க டேப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறனாலும் இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.